போலீஸ் பண்ணுற அராஜகத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தடுக்காதீங்க சார். என்ன இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா இவரெல்லாம் எதுக்கு நாட்டை ஆள்றாரு? முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது. ஒரு நகையை திருடி விட்டால் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தடுக்காதீங்க சார். என்ன தடுக்கலண்ணா, அது என்னன்னு கேட்டுருவோம். 2 நிமிஷம் வாங்க. நீங்கள் பைக்கு கொடுங்க, என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பைக் கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணவா? என்ன டீடைல் கேட்டுருவோம் சார். சார் வண்டி இங்கே 15 நாளாக டெய்லி வந்துட்டு சரி சார், அது கொடுக்கல. நான் பிரச்சனை பேசுகிறேன், நீங்கள் சொல்லுங்க. போலீஸ் என்ன அராஜகம் பண்ணுன்னு தெரியுன்ற நாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இருங்க, நீங்கள் இருங்க. என்ன பேசுறது கூட உங்கள்கிட்ட பர்மிஷன் ஆகணுமா? அப்புறம் அஜித் மாதிரி அடிப்பீங்களா? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம் வாங்கன்னு சொல்கிறோம். ப்ராப்ளத்தை நீங்கள் போய் சால்வ் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு 15 நாளாக தான் நான் சொல்ல போகிறேன். நான் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் சார், பண்ணிடுவோம். நீங்கள் 15 நாளாக சால்வ் பண்ணியிருக்கணும் சார். சார் சரி வாங்க சார், வாங்க சால்வ் பண்ணிடுவோம் சார். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை சார், வாங்க சார். சவுக்கு மீடியா கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக அரசாலும் தமிழக காவல்துறையாலும் எத்தகைய துன்புறுத்தல்கள், எத்தகைய கொடுமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். என் வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது, சாக்கடை ஊற்றப்பட்டது, என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது, கஞ்சா வழக்கு போட்டப்பட்டது, 2 முறை குண்டர் சட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன். இதற்கெல்லாம் பிறகு ஒரு அலுவலகம் கிடைத்து இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து என்னுடைய மீடியா பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கேமராமேன் எடிட்டர்கள் 2 பேர், திரு சத்யமூர்த்தி மற்றும் திரு ஜெயபிரகாஷ், கேமராமேன் ஒருத்தர், எடிட்டர் ஒருத்தர், அவர்களுடைய வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு 15 காவல்துறையினர் சென்று அவர்களது 2 பேரோட பைக்கை தூக்கிட்டு போயிருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா, உங்கள் பைக்கு அஃபென்ஸில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் நான் தலைமைச் செயலகம் சென்று உள்துறை செயலாளரை சந்தித்து இந்த மாதிரி இப்போ மீடியா நடத்த விடாமல் ஹாரஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் புகார் அளித்து விட்டு வந்த பிறகு அன்று மாலை அவர்களுடைய 2 வாகனங்களும் கொடுக்கப்பட்டது. இதற்கு பிறகு என்னுடைய அலுவலகத்தில் கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத், இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கள் அலுவலகத்தில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்சவொடனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் குடும்பம் வறுமையில் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த உடனே வெளியில் அங்கே அந்த காம்பவுண்டை திரும்பின உடனே காவல்துறையினர், இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வந்து இவரோட பைக்கை தூக்கிட்டு போய் 15 நாட்கள் ஆகிறது. இவர் எதுக்கு சார் பைக்கை தூக்கிட்டு போனீங்கன்னு மறுநாள் கேட்டதற்கு, உங்களோட வண்டிக்கு 6,500 ரூபாய், 6,500 6,500 அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் இவர்கிட்ட பணம் இல்லாமல் இருந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு மறுநாளே ஒட்டு மொத்த நிலுவைத் தொகையும் செலுத்தி விட்டார். இந்த நிலுவைத் தொகையை செலுத்தி 16 நாட்கள் இன்றோடு ஆகிறது. தினந்தோறும் இந்த காவல் நிலையத்திற்கு சார் வண்டி எப்போ கொடுங்கன்னு கேட்டால் மேலே கேட்டுட்டு சொல்கிறேன், ஐயா வெளியில் போயிருக்கார், இதே போன்ற காரணங்களை சொல்லி 16 நாட்கள் ஆகிறது. இன்று வரை இவரோட பைக்கை கொடுக்கல. நேற்று இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு. இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த டிராஃபிக் அஃபென்ஸுக்கு இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சென்னை அண்ணா நகர் 2nd அவென்யூக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே சந்தோஷ் ஸ்டோர்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நீங்கள் யார் போனீங்கனாலும் தெரியும். கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேலாக அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் பேரிகேடு போட்டு, பிரைவேட்டு செக்யூரிட்டி கார்டு போட்டு, வேறு யாரும் வாகனங்களை நிறுத்த விடாமல் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்ற வாகனங்களுக்காக மட்டும் அந்த இடம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணுறாங்க. இது போல் அந்த போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணி பொதுமக்களுக்கான நடைபாதையை அவர்கள் அடைத்து வைப்பதற்கு காரணம், அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளரோட பெயர் சவுந்தரராஜன். அந்த சவுந்தரராஜன் யார் என்றால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தின் சொந்த தாய்மாமனார். நீங்கள் இது போல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நகையை திருடிவிட்டால் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க. நாங்கள் மீடியாவில் இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி வண்டியை பிடிங்க வச்சுக்கிட்டு 15 நாட்களாக வண்டியை கொடுக்காம ஒரிஜினல் லைசன்ஸு, ஒரிஜினல் ஆர்சி புக்கு, வண்டியோட ஃபைனை கட்டியாச்சு. நான் இங்கே இந்த இஷ்யூவில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக டெய்லி போய் கேளுப்பா என்ன சொல்கிறாங்கப்பான்னு கேட்டால் 15 நாளாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காரு. எப்போ கேட்டாலும் ஐயா வெளியில் போயிருக்காரு, மேலே கேட்கணும், டிசியை கேட்கணும். இப்போது சென்று நான் மேலே உதவி ஆய்வாளரை பார்த்து நான் இந்த வண்டி எப்போ சார் தருவீங்கன்னு கேட்டோன்னே இங்கே இருக்க போய் டிசியை போய் பாருங்கள், நான் டிசியை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே பாருங்கள் நண்பர்களே, உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த ஜெயபிரகாஷ், உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த பிரசாத், உங்களை போன்ற விஷுவல் எடிட்டர் தான் இந்த சத்யமூர்த்தி. உங்களைப் போல எல்லோரையும் போல வயிற்று பிழைப்புக்காக ஒரு ஊடக நிறுவனத்தில் வேலை செய்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள்.
இந்த மீடியாவில் வேலை செய்கிறான்ற ஒரே காரணத்துக்காக காவல்துறை இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி சித்திரவதை செய்தால் இது எங்கே போய் முடியும் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதே போல் ஒவ்வொரு முறையும் அக்யூஸ்டை பிடிச்சி கையை காலை உடைக்கிறது எங்கே போய் முடியும்ட்டு நான் எதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தேனோ அதுதான் அஜித்குமார் விவகாரத்தில் நடந்திருக்கிறது. அவன் நகை திருடானா இல்லையான்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கூட்டிகிட்டு போய் அடிச்சே கொண்டுட்டாங்க அவனை. இப்படித்தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவரும் கூச்சமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி இங்கே இந்த பிரசாத்துக்கு நடந்தது, ஜெயபிரகாஷ்க்கு நடந்தது, சத்தியமூர்த்திக்கு நடந்தது, நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கும். காவல்துறைக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது என்ற அராஜக சூழல் தமிழ்நாட்டில் நடக்கிறது. தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குது. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதால் தான் சவுக்கு ஊடகத்தை தொடர்ந்து முடக்க இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திரு அருண் அவர்கள் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். கடத்தல் பண்ணும் அதிகாரிகளை எல்லாம் பதவியில் அமர்த்தி கொண்டு முதல்வர் போய் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டும். இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா இவரெல்லாம் எதுக்கு நாட்டை ஆள்றாரு? இன்னைக்கு வரைக்கும் 15 நாளாக இன்னும் பைக்கு கொடுக்கலன்னா எந்த அளவுக்கு இவர்கள் துணிச்சல் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பிரசாத்தோட வாகனம் ஏதாவது ஒரு குற்றச்செயல் புரிந்து நீதிமன்றத்தின் உத்தரவில் இதை பறிமுதல் செய்து வைத்திருந்தால் இவர்கள் வாகனத்தை தரமாட்டேன் என்று சொல்லலாம். ஃபைனு பெண்டிங்காக இருந்தால் கூட இவங்க வாகனத்தை தூக்க முடியாது. ஃபைன் நிலுவையில் இருக்கக்கூடிய வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய 95% வாகனங்களை நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும். இன்றைக்கி ரோட்டில் ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்குது, ஃபைன் தானாக விழுது. எல்லா வெஹிக்கிளுக்கும் ஃபைன் நிலுவையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபைன் பெண்டிங்கிறதுக்காக எதுக்காக இந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணும்? வேண்டுமென்றே என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அச்சப்பட்டு என் மீடியாவில் பணியாற்றாமல் விலகி ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காவல்துறை, குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். இந்த பொம்மை முதல்வர் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். எது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் நேரடியாக வந்து கேட்டதுக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? பிரதர், இப்போ வந்து கேட்குறேன் சார், வண்டி எங்கே இருக்குது, சாவி கொடுத்துருங்க சார் சொல்லி கேட்கும்போது போய் டிசியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேன் சார், ஃபைனை கட்டியாச்சு, அவுட்ஸ்டாண்டிங் இல்லை, எந்த பவர் அடிப்படையில் நீங்கள் வெஹிக்கிளை டீடைன் பண்ணி வைக்கிறீங்க என்ன கேட்கும்போது நீங்கள் போய் டிசியை ஒரு வார்த்தை பார்த்துருங்கன்னா, நான் டிசியெல்லாம் பார்க்க முடியாது சார், வண்டியை கொடுக்க வேண்டிய நீங்கள் தான் சீஸ் பண்ணது, வண்டி நீங்கள் தான் கொடுக்கணும், நான் டிசியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். தொடர்ச்சியாக வந்து உள்ள சவுத் மீடியாவை சுற்றியே தான் அந்த பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் இதை உறுதியாக அனுபவபூர்வமாக நான் இதை உணர்ந்து சொல்கிறேன். வீட்டில் வந்து சாக்கடை ஊற்றப்பட்டதை நீங்களே பார்த்துருப்பீர்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி பிரசாத்தோட வண்டியை தூக்குறாங்க, எடிட்டர் சத்தியமூர்த்தியோட வண்டியை தூக்குறாங்க. வண்டியில் ஃபைன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட ராத்திரி 12 மணிக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்து வண்டியை தூக்கணும்? நான் சார் தலைமைச் செயலகத்தில் பத்திரிகையாளர் சந்தித்த போது இதை பற்றி விரிவாக கூறினேன். வண்டியில் ஃபைன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ராத்திரி 12 மணிக்கு அசோக் நகர் ஏசி தலைமையில் 13 காவல்துறையினர் வந்து எதற்காக வீட்டிலிருந்து வண்டியை தூக்க வேண்டும்? இது சவுக்கு மீடியாவுக்கு எதிராக திட்டமிட்டு செய்யப்படும் சதி என்று உங்களுக்கு புரியவில்லையா? இதை வேண்டுமென்றே செய்கிறார்கள். இதை இந்த முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அதிகாரிகள் வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள். இந்த அதிகாரியை கட்டுப்படுத்துறது கூட துப்பில்லாத இந்த முதல்வர் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார் என்பதை யோசித்து பாருங்கள் நீங்கள். சரி, அஜித்குமார் மரணத்தில் வந்து 5 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சிபிஐக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. இதை கூட பலரும் விமர்சித்து தான் வராங்க. இப்படி இருக்கும்போது அரசனுடைய அந்த நடவடிக்கை சரியான பாதையில் போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அஜித்குமாரின் கொலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூட இல்லை. ஸ்பெஷல் டீமை அஜித்குமாரை பிக்கப் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஸ்பெஷல் டீமுக்கு இந்த பணியை உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை நீதிமன்றம் ஸ்பெசிஃபிக்காக எழுப்புகிறது. இல்லை சார், அவங்க ஸ்பெஷல் டீம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது எப்படி அவர்களுக்கு தெரியும் யாரின் கீழ் அந்த தனிப்படை செயல்படுகிறது என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை. சார், அவங்க சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த நகை திருட்டு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் என்றால் எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு நபரை நீங்கள் எப்படி கைது செய்தீர்கள் என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது. அதே போல் நேற்று சம்பவம் நடந்த இடத்தில் உடைந்து கிடந்த அந்த பைப்புகள், அஜித்குமார் சிறுநீர் கழித்த அந்த தடயங்கள், இவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்கு பதிலாக ஒரு கூடுதல் எஸ்பி, இதை விசாரணை செய்யக்கூடிய ஒரு கூடுதல் எஸ்பி காலையில் நீதித்துறை நடுவர் வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று எல்லாவற்றையும் ஒரு கோணியில் வாரிக்கொண்டு சென்று விட்டார் என்று நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் திரு ஹென்றி டிஃபன் அவர்கள் தெரிவித்த போது இந்த வழக்கில் தடயங்கள் அழிக்கப்பட்டுவிடும், சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்பதை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தெரிவித்த போது கூட சிபிஐ இந்த விசாரணையை கையில் எடுப்பதற்குள் தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கில் தடயங்களை அழித்து விடுவார் என்ற சந்தேகம் நீதிமன்றத்திற்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மதுரை மாவட்ட அமர்வு நீதிபதியை உடனடியாக இந்த வழக்கின் விசாரணையை உடனடியாக கையில் எடுங்கள் என்று சொல்லி இந்த தடயங்கள் அத்தனையையும் சேகரித்து மதுரை உயர்நீதிமன்றத்திற்குள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் தடயங்களை வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு காரணம், ஒரு குற்றத்தை செய்ததோடு இல்லாமல் அந்த குற்றத்தின் தடயங்களை அழிப்பதற்கான வேலையில் இந்த அரசும் காவல்துறையும் ஈடுபடுகிறது என்பதை நீதிமன்றம் உணர்ந்ததால் தான் மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். தனிப்படையெல்லாம் கலைப்பது
நடவடிக்கையை டிஜிபி வந்து இப்போ உத்தரவிட்டிருக்காரு சற்று நேரத்துக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு செய்தியை வந்து தேவைப்படுது. இதை எப்படி இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். இது போன்ற தனிப்படைகள் இந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த தனிப்படையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உள்ளூரில் விசாரித்த போது இந்த தனிப்படையினர் எந்த விதமான சட்டங்களுக்கோ விதிகளுக்கோ உட்படாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள். ஊரில் யாரை வேண்டுமானாலும் எடுத்து அவர்கள் தாக்குவார்கள். அஜித்குமார் செத்து போயிட்டதுனால தான் இந்த விஷயம் வெளியில் வந்துச்சு. அஜித்குமார் சாகவில்லை என்றால் இந்த விஷயம் கடைசி வரை வெளியே வந்திருக்காது என்று சொன்னார்கள். டிஜிபி அவர்கள் இந்த தனிப்படைகளை கலைத்து உத்தரவிட்டது என்பது வரவேற்க தகுந்த நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். இதை முன்பே செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற தனிப்படைகள் எந்த விதமான கட்டுப்பாடுமின்றி எந்த அதிகாரிக்கு கீழ் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு பொறுப்பின்றி இந்த தனிப்படையினர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தனிப்படையை கலைத்தது டிஜிபி எடுத்த சரியான நடவடிக்கை என்று தான் நான் பார்க்கிறேன். காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் வந்து கண்ணியமாக நடந்து கொள்ளணும்னு சொல்லி முதல்வரே சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் உங்களுக்குலாம் இப்படி நடக்குதுங்கும் போது முதல்வரோட செயலை மீறுறாங்களா காவல்துறை? முதல்வரை காவல்துறையினர் மதிப்பதில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. 2022ஆம் ஆண்டு சென்னையிலே செக்ரட்டரியேட் காலனி காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்கிற விக்னா என்ற நபரை பிடித்து கொண்டு சென்று அடித்தே காவல் நிலையத்தினர் கொண்டிருக்கிறார்கள். பின்னாளில் அதை விசாரணை செய்த சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் சிசிடிவிக்கு கீழே வச்சு மிதிச்சிருக்காங்க அந்த கான்ஸ்டபிள்ஸு. ஸோ முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்தது. முதல் நாள் முதல்வர் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தோம், வாந்தி எடுத்து அவர் செத்துட்டார். அவர் கையில் கத்தி இருந்துச்சு, கத்தி எடுத்து குத்த வந்தார், அதனால் அடித்தாங்க என்பது போல் அவர் சட்டப்பேரவையில் கூறுகிறார். மறுநாள் உடற்கூறாய்வு அறிக்கை வந்ததும் உடலில் அந்த இறந்து போன விக்னாவின் உடலில் 20க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு இதே முதல்வர் சட்டப்பேரவையில் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன், எனது அரசு அனுமதிக்காது என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார். அது சட்டப்பேரவை குறிப்பில் ஏறி இருக்கிறது. அதற்கு பிறகு 15க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்றால் முதல்வருடைய பேச்சை, முதல்வருடைய கட்டளையை ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி கூட மதிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவனை உள்ள ஒரு ஸ்டேஷனில் வச்சு கொறடாவை வச்சு ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு 20 பேருக்கு மேலே பல்ல பிடுங்கியிருக்கான். அந்த அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்யாமல் அந்த அதிகாரிக்கு இன்றைக்கி பணி கொடுத்து வச்சிருக்கிற முதல்வர் தாங்க இந்த முதல்வர். அப்போ எப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வரை பார்த்து பயம் இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 10 பேர் மேலே 10 பேரோட பல்ல பிடுங்கி கரலக்கல்லை எடுத்து ஈரில் தேய்க்கிற ஒரு அதிகாரி மனநோயாளி. குறைந்தபட்சம் விசாரணை முடியும் வரையில், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடியும் வரையில் அந்த அதிகாரியை பணி இடைநீக்கத்தில் வைத்திருப்பது ஒரு நியாயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அதிகாரிக்கு டிஎஸ்பி கமாண்டண்ட்டாக போட்டு அவரை பட்டாலியனில் அவருக்கு பணி கொடுக்குறாருனா இவர் எப்படிப்பட்ட முதல்வர்? இப்போ எந்த அதிகாரிக்கு சார் பயம் இருக்கும்? 66 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு சாப்பிட்றான். அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சமய் சிங் மீனாவுக்கு 3 மாதம் கழித்து உடனடியாக வேலை கொடுத்தானா எந்த அதிகாரி சார் பயப்படுவான் சிஎம்முக்கு? சிஎம்மோட கான்வாயை 22 நிமிஷம் ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க. இதற்கு காரணமான அதிகாரி யாருன்றதை கண்டுபிடிச்சி அவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கல முதல்வர். எப்படி பயப்படுவாங்க அதிகாரிங்க? சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் சாகுறாங்க. இந்த 5 பேர் செத்ததுக்கு யாராவது ஒரு அதிகாரி பொறுப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்படி முதல்வரை பார்த்து பயப்படுவார்கள்? அதனால தான் எங்கள் மீடியாவுக்கு இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன். நன்றிங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.